வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான விலையில் ஒரு ரெண்டு வண்டி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வண்டியோட இன்டீரியர்ஸ், அவுட்லுக், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் சொனாட்டா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2005 மாடல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், அதில் ஒரு ஜென்யூனாக நல்லா பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி இருக்க வண்டி இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சது 60-70% இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். பவர் விண்டோ பார்த்திங்கன்னா 4 வந்துடுது. ஸோ 2 ஏர் பேக் வந்துடுது. பார்த்திங்கன்னா இது ஸ்டேரிங்கில் ஒன்று, டேஷ்போர்டில் ஒன்று, ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது. சீட்ஸ் பாருங்கள், லெதர் சீட்ஸ். நல்லா இது ஒரு பார்த்திங்கன்னா லக்ஸுரியான நல்ல ஸ்பேஸியான வண்டி இது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,59,000. இதே மாதிரி ரேட்டில் இருக்க இன்னொரு வண்டியை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா 2011 மாடல். ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,59,000 வருது. இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், சின்ன சின்ன டச்சப் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவுட்லுக் வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். பேக் சைட் பாருங்கள். வண்டியில் டயர் பாயிண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டீரிங் வந்துடுது. லெதர் சீட் போட்டிருக்காங்க பிளாக் கலரில். இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் இது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வேரியண்ட் வந்துடுது. 3 ஓனர், எஃப்சி கரண்ட்டில் இருக்குது 26 வரைக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,59,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா இண்டிகோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2006 மாடல், எஃப்சி 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இதோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை பெருசாக. ஸோ டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கில் வந்து ஒரு 60% இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு 50% இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இது நார்மல் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டீரிங் வந்துடும். சீட் கவர்ஸ் பாருங்கள், லெதர் சீட்ஸு. ஸோ ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது. ஸோ சீட் கவர்ஸ்லாம் நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா நார்மல் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. இந்த வண்டியில் கூட ஏதோ ஒரு எல்இடி ஒன்று போட்டிருக்காங்க. அது ஒர்க்கிங்கில் இருக்கான்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ இந்த வண்டியில் எல்இடி மானிட்டர் இருக்குது. அது ஒர்க்கிங்கில் இருக்கான்னு தெரியல. ஸோ நம்ம ஒர்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,19,000 வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மாருதி ஜென் எஸ்டிலோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸ் தான், 1,19,000 வரும். 2006 மாடல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டச்சப் வேலையெல்லாம் இருந்ததெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50-60% இருக்குது. இப்போ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது. சீட்ஸ் பாருங்கள், லெதர் சீட்ஸ் நல்லா இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் நல்லாவே இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. சீட் கவர்ஸ்லாம் நல்லாயிருக்கு. வண்டி பாருங்கள், இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்னிலேயே நல்லாயிருக்கும் அது. இந்த வண்டியோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006 மாடல், 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வண்டி. ஸோ பார்த்திங்கன்னா 1,19,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி வேக்னர். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,49,000 வருது. இதே மாதிரி இன்னொரு வண்டி இருக்குது, அதையும் காட்டிடலாம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006 மாடல், பெட்ரோல் அண்டு சிஎன்ஜி இருக்குது. ஸோ அதோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70% இருக்குது. மாற்ற எதுவும் தேவையில்லை. ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், அடியோ டென்ட்டோ எதுவும் பெருசாக இல்லை. வண்டி நல்லா ஜென்யூனாக இருக்குது. கலர் கூட பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர் தான். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். நார்மல் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஸோ சீட் கவர்ஸ் பாருங்கள், ஒரு காட்டனில் சூப்பராக போட்டிருக்கிறாங்க.
ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி ஃபேமிலிக்கு. ஸோ நார்மல் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஆடியோ சிஸ்டம், ஏசி. இந்த வண்டியோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,49. இதே மாதிரி ப்ரைஸில் இருக்குது. இன்னொரு வண்டியை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஆக்சென்ட். ஸோ 2008 மாடல். ஸோ இந்த வண்டி பாருங்கள், உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 1,49,000 வருது. டயர்லாம் வந்து பாருங்கள் நல்லா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ பெயிண்டிங் பாருங்கள், பாடி லைன் நல்லா தெளிவாக இருக்குது. இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் ஒரு டென்ட் இருக்குது, அதை காமிச்சிட்றேன். அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டென்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. டயர் பாயிண்ட் முதற்கொண்டு பாடி லைன் நல்லா கிளியராக இருக்குது, பார்த்தா தெரியும். அந்த டென்ட் மட்டும் காமிச்சாரேன். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சைடு பேனலில் இருக்குது இல்லையா, இந்த கவுலில் இருக்குது. இந்த டென்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல், எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,49,000 வருது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி SX4. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2008 மாடல். ஸோ பாடி லைன் பாருங்கள். ஸோ ஒரு டஃப்லான் கோட்டிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு நம்ம இப்போ சொல்கிறது. இந்த வண்டியோட இன்டீரியர் ஃபஸ்ட் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் பேக் வந்துடுது. ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக், டேஷ்போர்டில் ஒரு ஏர் பேக் வந்துடுது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ரேட்டு. டச் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை வந்து பாருங்கள், சீட் கவர்ஸ் வந்து காட்டனில் போட்டிருக்காங்க. ஸோ பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது, ஏசி, அலாய் வீல் வந்துடுது, ஏர் பேக் வந்துடுது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பாருங்கள், வெறும் 1,39,000 தான் இருக்குது. ஸோ 2 ஓனர், நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். 1,39,000 ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இது. நேரில் வாங்க, பெட்ரோல் வண்டி, நல்ல ஒரு ஜெய்ஜென்டிக்கான ஒரு நல்ல பெரிய வண்டி இது. ஸோ இது மார்க்கெட்டில் உங்களுக்கு 1,50,000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நேரில் வாங்க, எடுத்துக்கலாம். அதே மாதிரி விலையில் இருக்கிற இன்னொரு வண்டி பாருங்கள், ஃபியட் புண்டோ 2009. ஸோ டீசல் வேரியன்ட் வண்டி. ஸோ பாடி லைன்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு 80% இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன டச்சப் பண்ணியிருந்துருப்பாங்க. இந்த வண்டியை நீங்கள் வந்து பழைய வீடியோவில் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க. பாடி லைனு, இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் ஒரே ஒரு குறை இருக்குது. அது என்னென்னா சஸ்பென்ஷன் மட்டும் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் வீக்காக இருக்குது. அது மட்டும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் 2 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஸோ வண்டி உள்ளெல்லாம் இன்டீரியர்லாம் நல்லா நீட்டாக உங்களுக்கு இன்னும் சீட் கவர்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ஆடியோ சிஸ்டம். பேக்கில் வந்து உங்களுக்கு பேக்லேயும் பவர் விண்டோ தான். ஸோ இன்டீரியர் நல்லா இருக்குது. அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று சஸ்பென்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,39,000 வருது. 2009 மாடல் டீசல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். இருக்கிற அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போதைக்கு.